ஒரு அற்புதமான ஒரு புரட்சிகரமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த கொள்கைக்காக வேண்டி எங்களுடைய உயிரையே நாங்கள் தியாகம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கொள்கை எந்த அளவுக்கு மனிதர்கள் மத்தியிலே தாக்கம் செலுத்தும் என்று சொன்னால், அந்த காலங்களில் இருந்த மூடர்களாக வாழ்ந்த சமுதாயங்கள் கூட இன்று நாங்கள் போற்றி புகழ்கின்ற அளவிற்கு, அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற அளவிற்கு ஒரு உன்னதமான சமுதாயமாக மாற்றி அமைக்கிற கொள்கையாக இந்த கொள்கை இருக்கிறது. அப்ப இந்த கொள்கையை சுமந்த நாங்கள் உண்மையாகவே இந்த கொள்கையை நாங்கள் சுமந்திருப்போம் என்று சொன்னால், ஒரே ஒரு இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், அந்த இறைவனிடம்தான் அதிகாரம் ஆற்றல்கள் அனைத்தும் இருக்கிறது. அவனை தான் நாங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரை நாங்கள் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணை கற்பிக்கவே கூடாது என்பதில் உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த இறைவனை நாங்கள் நேசிக்க வேண்டும். இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரையில் இறைவனை கடுமையான முறையில் நேசிப்பார்கள். இறைவனை நாங்கள் நேசிக்கணும். நேசம் என்றால் என்ன? அந்த இறைவனை யாராவது கொச்சப்படுத்தி பேசினா, அந்த இறைவனுடைய பண்புகளை யாராவது இழிவுபடுத்தி பேசினா, அந்த இறைவன் இருப்பதையே கேலி கூத்தாக்கி பேசினா, அதை வேடிக்கை பார்க்கறதெல்லாம் இறைவனை நாங்க நேசிக்கிறதுல வராது. இறைவன் உண்மையான முறையில் அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவனை நேசிப்பவர்களாக இருந்தால், வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அறிவுபூர்வமாக நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சில இடங்களில் ஒரு சிலர் வரம்பு மீறுவார்கள். அந்த வரம்பு மீறுகின்ற அளவில் நாங்கள் என்ன செய்யலாம்? வரம்பு மீறலாம் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறது. ஆனால் அந்த அனைத்து வரம்புகளும் திருமறை குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இயங்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறதே, அதற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வகையில தான் ஒரு சில ஏகத்துவ பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது, சில விமர்சனங்களுக்கு பதிலளிக்கின்ற பொழுது சில சில்லறை பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சிறைச்சாலை என்பது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையா யாரும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் முன் சென்ற சமுதாயத்தில் இருந்தவர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கடுமையான முறையில் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து வச்சிருக்கிறோம். இது வெறுமனே ஹதீஸ்ல மட்டும் பார்த்தா சரி வருமா? எங்களுடைய வாழ்க்கையில் அது வரணும் என்று சொன்னா, சின்ன பிரச்சனை ஒன்று வந்தோடனே நம்ம சகோதரர்கள் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது, அதைரியப்பட்டு விடக்கூடாது, உறுதியா இருக்கணும். ஏற்கனவே இருந்த உறுதியை விட பன்மடங்கு உறுதி கூடி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் ஆலவுன இன் குன்தும் மூமினீன். நீங்கள் அதைரியப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உண்மையான முறையில் நீங்கள் இறைவனை விசுவாசம் கொண்டிருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள். இறைவன் சொல்லிட்டான். அப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்க இறைவனுக்காக அர்ப்பணிச்சாலே அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மேலோங்குவீங்க, நீங்க உயர்ந்த இடத்துக்கு வந்துருவீங்க, இந்த சமுதாயம் தான் தலை தூக்கி நிற்கும் என்று அல்லாஹ் சொல்றான். பல்வின சமுதாயங்களோடு வாழக்கூடிய நாங்கள் அந்த சமுதாயங்களோடு கை கோர்த்து கொண்டு அழகிய முறையில உறவாடி நாங்கள் வாழ வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய மார்க்கத்துடைய தனித்துவத்தை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதையும் நாங்கள் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த மாதிரி சில சோதனைகள் ஏகத்துவவாதிகளுக்கு வரும் பொழுது தேவையில்லாம மாட்டிக்கொண்டோமா, பிரச்சனையில சிக்கிக்கொண்டோமா என்று யாராவது நினைச்சு பின்னங்கால் பிடரில் படுறதுக்கு ஓட ஆரம்பிச்சோம் என்று வைங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில மூமீன்களாக ஆக மாட்டார்கள். சிறைச்சாலை என்பது அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணுமா இல்லையா? அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்புகளை தருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். இன்னும் பல அறிஞர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு வந்த பல அறிஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று நாங்க வரலாறு படிக்கிறோம். எதுக்காக? சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது, தைரியமா களமிறங்கும் போது பல பிரச்சனைகள் வரும். ஆனால் எங்களை பொறுத்தளவுல அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே சொல்லுங்க, என்னுடைய தொழுகை, நேர்ச்சைகள், வாழ்வு, மரணம் எல்லாமே யாருக்காக? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்க்காகத்தான்.
மரணமே அல்லாஹ்க்காக என்று வந்த பிறகு சிறை என்ன மேட்டரா? ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த சிறை பயணத்தை வைத்து நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாருமே தளர்ந்து விடாமல் நாங்க எந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதுல நாங்க உண்மையாளர்களாக இருந்தால், உறுதிமிக்கவர்களாக இருந்தால், நடிக்காமல் அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், இந்த கொள்கையை மேலோங்க செய்வதற்காக வேண்டி நாங்கள் அதிகம் தியாகம் செய்து களப்பணியாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த ஜமாத்துக்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு படியில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்தஸ்து தந்திருக்கிறான். களத்தில் இறங்கி பணிபுரியும் போது வரக்கூடிய எதிர்ப்புகளை எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் மேலதிகமாக கற்று தந்திருக்கிறான். எனவே இந்த ஜமாத்துடன், முதுகெலும்புள்ள தைரியமுள்ள இந்த ஜமாத்துடன் நம் சகோதரர்கள் அனைவரும் அணிதிரண்டு இதுல இயக்க வேறுபாடு கூட பார்க்க கூடாது. யாரும் தௌஹீத்காரன் இவங்கிட்ட பின்னாடி போனா எங்களை பிரச்சனையில சிக்க வச்சுட்டு ஓடிடுவாங்க. தலைவர்கள் நிர்வாகிகள் உள்ள போவாங்களே தவிர பொதுமக்கள் உள்ள அனுப்ப மாட்டாங்க. பொதுமக்களுக்கு காக்கும் அரணாக இந்த ஜமாத் நிக்குமே தவிர தலைவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நிர்வாகிகள் பின்வாங்கி ஓட மாட்டார்கள் என்பதை நடைமுறையில நிரூபிச்சு காட்டுறதுக்கு அல்லாஹ் ஒரு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றுதான் நாங்க என்ன செய்யறோம், இந்த சம்பவத்தை நாங்க எடுத்துக்கொள்றோம். அந்த வகையில நீங்களும் இந்த ஜமாத்துக்காக வேண்டி உழைத்து இந்த ஜமாத் மூலம் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை இலங்கை திருநாட்டில் எந்த அச்சமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த சோதனைக்கும் அஞ்சாமல் நிலைநாட்ட கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்றதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ ஒரு தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம், தீவிரவாதத்திற்கு எதிராக தீவிர பிரச்சாரம், எங்களோட ஜமாத்தை வந்தாலே தீவிரம் என்ற வார்த்தையில நின்றும் எதிர்ப்பு பிரச்சாரம் வச்சிருக்கிறோம். அது இந்த மாசம் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாசம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் கூடுதலான காலம் பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். இப்ப நம்ம சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து 50 நாட்கள், அப்ப நம்ம சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து களப்பணி செய்யணும். ஏன்னா முஸ்லிம் அல்லாத சமுதாயம் இஸ்லாத்தை பத்தி தப்பா புரியுறாங்களா? அவங்க தப்பா புரிஞ்சா சரியான கொள்கை என்னன்றது நாங்க விளக்கி சொல்லணும். சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, விளங்கிக் கொள்வார்கள். அந்த வகையில இந்த ஜமாத்தூடாக நடத்தப்படுகின்ற அனைத்து பிரச்சாரங்களிலும் ஏகத்துவ சகோதரர்கள் முன்னிலையில் நின்று பணியாற்ற வேண்டும். அதே நேரத்தில் பிற சகோதரர்கள் கொள்கை ரீதியாக எங்களை விமர்சிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களும் நாங்கள் என்னதான் செய்கிறோம் என்பதை கூர்ந்து அவதானித்து எங்களுடன் கைகோர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வதோட இந்த பிரச்சனைகளை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்காம இது தாவாவை வளர்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஆயுள் தண்டனை தான் எங்களுக்கு தரப்படணும் என்று சொன்னா அதையும் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மரணம் தான் அவர்களுக்கு கூலியாக கேட்பார்கள் என்றால் அதையும் இறைவனுக்காக தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த அமைப்பினுடனான தாவாவுடன் சேர்ந்து எங்களுடன் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு பணிபுரிய வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துஆ செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவும் நான் துஆ செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.